ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடன புயல் பிரபுதேவாவை பத்தியும் அவருடைய வாழ்க்கையை பத்தி தான் பேச போறோம். வாங்க பேசலாம். ஸோ நடன புயல் பிரபுதேவா அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவரோட டான்ஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவரோட பேர்லயே வந்துட்டு நிறைய டான்ஸ் ஷோலாம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அவரோட நேம்லயே வந்துட்டு நிறைய டான்ஸ் ஷோலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம பிரபுதேவாவை தான் சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டான்சர். அவரு டான்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல வந்தாரு. ஆக்டிங்க்கு அப்புறம் டைரக்டர் ஆனாரு. டைரக்டருக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஓன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு சினிமால ஊறி போனாரு அப்படின்னு சொல்லலாம். சோ பிரபுதேவா பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய முதல் படம் முதல் பாடல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல அவர் வந்துட்டு குரூப் டான்சரா தான் இருந்திருக்காரு. குரூப் டான்சரா இருக்கும்போது அவங்களோட குரூப் டான்ஸ் பண்ண ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி பிரபுதேவா வீட்டுல வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் பயங்கர ஸ்ட்ரிக்டா, லவ் அப்படின்னாலே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். ஆனாலும் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல லவ் இருந்ததுனால கண்டிப்பா நான் கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நின்று அவங்க வீட்டை எதிர்த்து அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு முஸ்லீம் பொண்ணு, அவங்களோட பேரு ரமலத். ஆனா பிரபுதேவாவுக்காக அவங்க ஹிந்துவா கன்வெர்ட் ஆகி அவங்க பேரையுமே மாத்திருக்காங்க லதா அப்படின்னு சொல்லி. ஸோ பிரபுதேவா அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு அடையாளமா காதலுக்கு அடையாளமா அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்காங்க, ஆண் குழந்தைகள். அதுல ஃபர்ஸ்ட் பையன் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத விதமா உடல் நல குறைவு காரணமா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி. சோ அந்த துக்கத்துல இருந்து பிரபுதேவாவாலையும் அவங்களோட மனைவியாலும் மீளவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 குழந்தைங்க மேலேயும் அவ்வளோ அளவு கடந்த பாசம் வச்சு முழுக்க முழுக்க அவங்கள பாத்துக்கிறதே தன்னோட முழு நேர வேலையா மாத்திருக்காங்க. ஸோ இந்த டிப்ரெஷன்ல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்றதுக்காக தான் பிரபுதேவா டான்ஸ்ல இருந்து அடுத்து வந்து டைரக்டரா ஆகணும் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது தான் அவர் எடுத்த படம் வில்லு. வில்லுல வந்து நயன்தாரா கூட ஒர்க் பண்ணாங்க. நயன்தாரா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆல்ரெடி சிம்பு கூட பிரேக்கப் பண்ண நயன்தாரா வில்லு படத்துல பிரபுதேவா கூட ஒர்க் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள காதல் ஏற்பட்டுச்சு. சரி, நம்ம நயன்தாராவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைச்ச பிரபுதேவா தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை லீகலா வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது 2011ல அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நயன்தாராவும் அவங்களும் சேர்ந்து லிவிங்ல இருந்தாங்க. ஆனாலும் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததால 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னுமே டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாரு பிரபுதேவா. அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் அவரை கன்வின்ஸ் பண்ணி எல்லாருமே அவரை வந்து பேசி அவரை சரி வர வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணோட பேரு ஹிமானி சிங். இவங்கள 2020ல மேரேஜ் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஸோ அந்த ஒரு வீடியோ கூட பயங்கரமா வந்து வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா இவங்க 2 பேரும் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு திருப்பதி கோவிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்க வந்து அவரோட ரசிகர்கள் எல்லாமே வந்து செல்ஃபிலாம் எடுத்து ரொம்பவே அவரை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஸோ இந்த அளவுக்கு எல்லா விஷயமும் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பிரபுதேவாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா, அவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஓப்பன் டாக்கா இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க பிரபுதேவாவை பத்தி. என்ன அப்படின்னா பிரபுதேவாவுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆனது உண்மைதான். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் பாத்துக்கிறது அவர்தான் எங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நான் எந்த ஒரு வேலைக்கும் போறது கிடையாது. என் பசங்களை பாத்துக்கிறது என்னோட வேலையா வச்சிட்டு இருக்கேன். என்னோட 2 பசங்களுமே ரொம்பவே அறிவாளியானவங்க, ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. அதுல வந்து செகண்ட் பையன் வந்து அவரை மாதிரியே டான்சர் ஆகணும், ஆக்டிங்ல போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் முழுமையா கத்துக்கிட்டு தான் இந்த சினிமா உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட 3வது பையனுக்கு இந்த ஆக்டிங் சினிமா இதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. டான்ஸ் கூட அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவருக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் ரொம்பவே ஆசை. ஸோ அவரை நாங்க ஃபாரின்ல படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 2 குழந்தைங்களுடைய எல்லா நல்லது கெட்டதையும் பாக்குறது அவரோட வேலை தான். அவர் தான் எல்லாமே பார்த்துப்பாரு. பசங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சொல்லிட்டு தான் போவாங்க. பசங்களோட விஷயத்துல நாங்க 2 பேர் இப்ப வரைக்கும் ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் பேரண்டா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி கண் கலங்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் என்னோட கணவர் எப்பவுமே என்னை எங்கேயுமே விட்டு கொடுத்து தப்பா பேசினது கிடையாது. நானும் அந்த மாதிரி அவரை விட்டு கொடுத்து தப்பா பேசினது இல்லை. ஏதோ ஒரு கெட்ட காலம் எங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நாங்க வந்து லீகலா தான் பிரிஞ்சிருக்குமே தவிர மனசளவுல 2 பேருமே ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு நானு.
ஸோ எங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது நாங்க தான். அதனால எப்பவுமே அது எங்களுக்குள்ள இருந்து போகவே போகாது. அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். அவரும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஸோ எங்களை இப்போ வரைக்கும் பாத்துக்கிறதே அவர் தான். ஸோ அவரை பத்தி யாரும் எதுவும் தப்பா பேசாதீங்க, அவர் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ நயன்தாராவை பத்தி கேட்கும்போது அது முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி இப்ப நான் பேசுறதுக்கு விரும்பல, அது அவருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி கடவுளே நினைச்சிருக்காரு, அதனாலதான் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இப்போ இருக்கிற பொண்ணோட அவர் சந்தோஷமா இருந்தாருன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி முதல் மனைவி இவ்வளோ அழகா இவ்வளோ நிறைய விஷயங்களை ரொம்ப ஓப்பன் டாக்கா பிரபுதேவா பத்தி சொல்லியிருந்தாங்க. பிரபுதேவா என்னோட குழந்தைங்களுக்கு சிறந்த தகப்பனா இருக்காரு அப்படின்றத நான் வந்து ஓப்பனா சொல்லுவேன், வெளிப்படையா சொல்லுவேன். அதை சொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. இதை வச்சு யாரும் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் அவர் மேல கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரபுதேவா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சினிமா நடிகர்கள் நடிகைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.